என்ன சுசில என்ன இருந்தாலும் ஒரு பெத்த தாய் இப்படி எல்லாம் பேசலாமா? வீடு தேடி வந்தவில விரட்டலாமா? ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கலன்னா அவியில இப்படி மரியாதை எல்லாம் பேசலாமா சுசில? இப்படி மனசு வருத்த மாதிரி பேசுற. பெத்த தாயில கண்ணீர் விட்டு நீ எங்க நல்லா இருக்க போற? விளங்காம தான் போற. வீடு வசந்தி அப்படிலாம் சொல்லாத வசந்தி. என் மாவா எங்க இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போற. அவளை திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. இல்லைன்னா என் மேல நல்ல பாசமா தான் வசந்தி இருப்பா. அப்படிலாம் சொல்லாத. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போறா. பாத்தியா நீ இவ்வளவு தூரம் பேசி உங்க அம்மா சொல்லுத வார்த்தையை பத்தி நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுமா? ஆனா நீ உங்க அம்மையை என்னெல்லாம் பேசுற? நீ எல்லாம் ஒரு பொண்ணை உன்னையெல்லாம் வளர்த்துருக்க கூடாது. நானா இருந்தே தலையில கல்ல தூக்கிவிட்டு கொண்டிருப்பேன் உன்னையெல்லாம். ஏய் வசந்தி, நீ யாரு என்னையெல்லாம் பத்தி பேசியதுக்கு? நீ அந்த ஊர்க்காரி தானே, ஊரோட நிப்பாட்டிக்கணும். என்கிட்டலாம் வந்து அதிகாரம் கட்டக்கூடாது. அது இது என் வீடு. என் வீட்டில் நான் என்னன்னாலும் செய்வேன், எப்படின்னாலும் பேசுவேன். இங்கெல்லாம் வந்து அதிகாரம் கட்டக்கூடாது. என்ன மரியாதை? 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. உங்கள் நாடகத்தெல்லாம் கொண்டு வெளியில் வச்சுக்கோங்க. இந்த பொம்பளையால தான் என் வாழ்க்கையே சீரழிஞ்சிச்சு. இப்போ நான் இருக்க இடத்துல என்னை வந்து கெடுக்கணும்னு என்ன தேடி வந்திருக்கா. நாளைக்கு நீ உன் மயன் கூட ஒன்று சேர்ந்து நீ அவைய சொத்துல இருப்ப. நான் எங்கே போகிறது? என்ன நடுரட்டில் பிச்சை எடுக்க விடலான்னு நீ நினைக்கியோ? நான் நல்லா இருக்கக்கூடாது நீ நினைக்க. அதனால தானே இப்படி என்ன தேடி வந்து அசிங்கப்படுத்திய. இப்போ என் மாமியாரை எங்கள் வீட்டுக்காரை யாராவது பார்க்கணும், உன்ட்ட என்ன ஏதுன்னு கேட்கணும், எல்லா பிரச்சனையும் நீ சொல்லி என்ன வம்பெடுக்கணும் தானே இங்கே இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்க. ஏய் வாய் முடிட்டு உள்ளப்போ. மக்களே, என் மக்களே இப்படி பேசிய திடீர்னு உனக்கு என்ன மக்களே ஆச்சு? நல்லா தானே மக்களே இருந்து சுசீலா, உனக்கு திடீர்னு என்னம்மா ஆச்சு? அம்மா உனக்கு என்ன மக்களே குறை வச்சு? உனக்கு வேண்டி தானே நான் இவ்வளவும் பண்ணேன். உனக்கு வேண்டி தானே நான் படக்கூடாத கஷ்டம்லாம் பட்டேன், செய்யக்கூடாத காரியங்கள்லாம் செஞ்சேன். என் மயனை ஏமாற்றி அவனை அப்படிலாம் துரத்தி விட்டு உனக்கு வேண்டி தானே மக்களே எல்லாமே செஞ்சேன். இன்னைக்கு நீயே அம்மா இப்படி வெறுத்து பேசிய மக்களே. என் மக்களே இப்படி நினைக்க. அம்மா ஒன்று நீ நல்லா இருக்கக்கூடாது நான் நினைப்பேனா மக்களே? இப்போ கூட உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் இப்படி போன் போட்டா எடுக்காமல் இருக்க மாட்டேன்னு பயந்து போய் தான் மக்களே ஓடிருந்தேன். ஆட்டோ கூட அம்மையிட்ட துட்டு இல்லை மக்களே, கடன் சொல்லி தான் வந்தேன். நீ அப்படிலாம் நினைக்காத மக்களே. உன் மேலே பாசம் இல்லாமலாம் அம்மா எதுவும் செய்ய மாட்டேன் மக்களே. சும்மா நீலி கண்ணீர் வடிகிறது நிப்பாட்டி. நீ எனக்கு வேண்டி இப்படி வாயால் சொல்லுதே தவிர ஒன்றும் செய்ய கிடையாது. கல்யாணத்துக்கு போனால் போதும் கொஞ்சம் நகைப்பட்டு கட்டி கொடுத்திய. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிய? எல்லா சொத்தையும் மருமக பேரில் அந்த ஆள் எழுதி வச்சிருக்காரு. உன்னை கட்டின பாவத்துக்கு அந்த ஆள்கிட்ட போய் கேளு. ஏன் நான் பார்க்கணும்னு என்ன தலையெழுத்து இருக்கு? நான் ஏன் ஒருத்தையை மட்டும்தான் நீ பெத்திய? ஒரு மயனை பெற்று வச்சிருக்கீல, அவன்கிட்ட போய் கேளு, அவன்கிட்ட போய் நில்லு. அவனுக்கு தலை நாளைக்கு சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க போற, எனக்கா எழுதி கொடுக்க போற? என் மக்களே இப்படியெல்லாம் பேசி அந்த சொத்தெல்லாம் கூட உனக்கு நான் எழுதி தாரேன்னு சொன்னோம்ல மக்களே. என்னத்துக்கு திருட்டுத்தனமாக எல்லாம் எழுதி வாங்கி நான் போய் ஜெயிலில் கிடக்கணும்? அதுக்கு தானே நீ பார்க்க. எனக்கு எதுவும் வேணாம், உள்ளது போதுமா? இருக்க வரைக்கும் நான் பட்டதெல்லாம் போது. இனிமேல் என்ன தேடி வந்துடாத. உன்னை கடைசி காலத்துலலாம் என் தலையில் வச்சு கட்டிட்டு அழ முடியாது. எனக்கு என் வாழ்க்கையை பார்க்கணும்ல, என் பிள்ளை புருஷன் என் வாழ்க்கையை நான் பார்க்கணும்ல. உன்னையே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தேன்னா என் வாழ்க்கையை நான் எப்போ பார்க்கது? மரியாதையை வீட்டை விட்டு வெளியில் ஒன்றை பார்க்க எனக்கு பிடிக்கலை. நான் செத்தா கூட என்ன தேடி வராத, உன்னை தேடி நான் வரமாட்டேன். இனிமேல் நீ யாரோ நான் யாரோ. நீ மாமா இது உங்கள் மக கிடையாது, இது பண பேய். பணத்துக்காக என்னெல்லாம் செலுது பாருங்க. பெத்த தாயை பார்க்காம இருக்கான். காசு பண்ண இருந்தால் தான் பெத்த தாயை பார்க்கணும்னு ஏதாவது இருக்கோ? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இவ்வளோ நாள் அந்த அம்மா இவ்வளோ அவைய கெட்டவியே தான், நான் நல்லவின்னு சொல்ல மாட்டேன். அவ்வளோத்தையும் ஏமாற்றி எழுதி வாங்கினது உனக்கு தரணுங்கிறக்காக தானே. அது அப்படி ஆயிட்டுங்கிறக்காக நீ பெத்த தாயை விட்டுருவி. அப்போ இவ்வளோ நாள் நீ சொத்துக்காக அவள்கிட்ட அப்படி பாசமாக இருக்க மாதிரி நடிச்சியாட்டி. நீ எல்லாம் ஒரு மகளா? சி, உனக்கு நாளைக்கு ஒரு மக இருக்கால, உனக்கு என்ன அந்த நிலமை வர முடியாமல் பிறப்பது. அந்த சின்ன பிள்ளை எல்லாம் நின்று பார்த்துட்டு தான் இருக்கு. நாளைக்கு பாரு, நீ செய்தெல்லாம் உனக்கு திருப்பி வரும் டி. உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை. இப்படி சொத்துக்காக பண்ணணும்னு பேய் மாதிரி அலைய பெற்ற தாயை கூட யோசிக்காமல் இப்படி பேய் மாதிரி இருக்க. வாசை தேடி வந்து இப்படி கண்ணீரிட்டு அழுகுதாலே எவ்வளோ உள்ள ஒரு வார்த்தை வான் கூப்பிட்டு 2 ஆறுதலாக வார்த்தை சொல்லி அனுப்பாமல் என்னென்னலாம் பேசிகிட்டு இருக்கா பாரு. உனக்குலாம் காசு குடும்பம் முக்கியம். காசுன்னு தெரியாது. நாளைக்கு காசாக வந்து ஒன்று கூட போகுது. 4 மனுஷங்களுக்கு மனுஷங்க தான் தேவை. கொஞ்சமாவது எல்லாத்தையும் அன்பாக இருந்து பாரு. காசு அலையா. வீடு வசந்தியாவை என்னமோ சொல்லிட்டு போகிற வசந்தி. என் பிள்ளை நல்லா இருந்தால் போது. என் பிள்ளைக்கு என்னமோ ஏதோ எப்படி இருக்காளோ என்ன இருக்காளோங்கிற ஒரு பயத்தில் தான் பதறி போய் ஓடி வந்தேன். அவள் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டோம்ல, இதுவே போதும் வசந்தி. வா வசந்தி போவோம். பாரு, அந்த 5 வயசு இருக்க பிள்ளைக்கு இருக்க அறிவு கூட உனக்கு கிடையாது. பெத்த தாய் எப்படி வாசல்ல நிப்பாட்டி விரட்டுற? அந்த பிள்ளை கூட உள்ளவான்னு கொடுத்து உனக்கு ஒரு மனசு வருதான்னு பாரு. எப்படி நிற்கா பாரு, கல் மாதிரி பணம் பிடிச்ச பியாய். அடியே, இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் ஒன்று அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்க. வாட்ச்மேன் ஏம்மா, ஓ வாட்ச்மேன் எல்லாம் நீயே வச்சுக்கிடுமா? வாட்ச்மேன் பெரிய இவாட்ட துட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் காமிக்கா போல. ஓ வாட்ச்மேனை நீயே வச்சுக்கிடு, நாங்கள் போகிறோம். புனியம்மா தயவு செய்து வாங்கம்மா, இதுக்கு மேலே இங்கே நிற்காதியா, சொல்லுததை கேளுங்க. வசந்தி இரு வசந்தி. எதுக்கு இங்கே இருக்கீங்க?
உங்க மக இவ்வளவு தூரம் படுத்தினதே போதாது, இனி ஆட்களை வச்சு கழுத்தை பிடிச்சி தள்ளினாதான் நீங்க வெளியே வருவீங்களோ? வாங்கம்மா போவோம் போதும். இவெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்பாம்மா, தானா உங்களை தேடி வருவா. நீங்க அது வரைக்கும் இவ்வளோ தேடி வராதியே. உங்களுக்கு என்ன உங்க ஒத்தால நாங்க ஊர்ல இருக்கவே பார்த்துக்கிட மாட்டோமா? நீங்க வாங்கம்மா. ஆனா கடைசியா சொல்றேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. பெத்த தாய் இப்படி கண்ணீர் வடிக்க வரைக்கும் நீ எங்க நல்லா இருக்க போற? நீ எல்லாம் நாசமா உருப்பிடாம தான் போற பாரு. எட்டி போட்டி. சீ, நல்ல விளாட்ட வந்து நடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு போறா. இவ தான் பார்த்து வச்ச வேலை தான் அவ்வளவும். இவ சொல்லாமே அந்த கிழமை அப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கா போனா. நம்ம பிள்ளைக்கு ஏதாவது வேணும் விளையுன்னு ஏதாவது சொல்லி எழுதி வச்சிருந்தா நம்ம பேருக்கு அந்த ஆளு கொஞ்சமாவது எழுதி வச்சிருப்பான். இவ போனதெல்லாம் போட்டேன்னு எல்லாத்தையும் மரும பேரில் தலையில் அள்ளி வச்சுட்டு கடைசி காலத்தில் பார்க்காத மட்டும் நம்ம தலையில் கொட்டிடலான்னு நினச்சளவு போல. நான் தான் ஏமாந்தவளுவ. நான் எல்லா சொத்தையும் அவள் கடை எடுத்து போகலாம், இவளை கடந்து நான் பார்க்கணுமா? என்னத்துக்கு என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போனப்பா இதுகளெல்லாம் வச்சு தலையில் வச்சு அழுதுட்டு இருக்க முடியாது என்னால். நடிச்சுக்கிட்டு வார உடனே புவான் பல்லோன்னு நேர்லேயே வந்துட்டான். இன்னும் என் மாமியாரும் என் வீட்டுக்காரர் யாராவது பார்த்துருந்தாங்கன்னா இதை சொல்லி பிரச்சனை நடந்து என்னையும் அனுப்பியிருப்பாவ. இவன் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூட மாட்டேங்க. நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இவன் நினச்சி இவ்வளோ தூரம் தேடி வாரா என்ன. அவன் பாட்டிக்கு இருக்க பிடிக்கலையா, மேலே போகிறாள், அதுக்கு தான் அழுதுட்டு கிடக்கா. சும்மா கேள்வி கேட்காம உள்ள போ. உங்க பாட்டி இப்போ இங்கே வந்தது யார்ட்டையும் சொல்லக்கூடாது என்ன? உங்க அப்பாட்ட எதுவும் சொன்னேன், அது அப்புறம் வேலைக்கு போன அப்புறம் அடி வெளுத்துறேன் பார்த்துக்க. உள்ள போ. முனியம்மா ஏம்மா இங்கே உட்காந்துட்டு நடக்க முடியல, இன்னும் கொஞ்சம் தாம்மா இருக்கு, வாங்கம்மா வீட்டுக்கு போயிடுவோம். இங்கே வழியில இருந்து அழுவாதியம்மா, கொஞ்சம் தூரம் தாம்மா இருக்கு, நடந்து போயிடுவோம், வாங்கம்மா. இல்லட்டி வசந்தி, எனக்கு மனசுலேயும் தெம்பில்லை உடம்புலையும் தெம்பில்லை, என்னால் சுத்தமாக நடக்க முடியலட்டி. தலை சுற்றிட்டு வர மாதிரி இருக்கு. நான் ஒரு கொஞ்சம் நேரம் எங்கடே இருந்துட்டு வரேன்ட்டி. நீ வீட்டுக்கு போகிறனா கூட போ மக்களே. நீ இவ்வளோ தூரம் எனக்கு உதவி செஞ்சது எனக்கு ரொம்ப நன்றி மக்களே. நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். நீ ஏன் என் கூட நிற்க? நீ வீட்டுக்கு போகிறனா கூட போ மக்களே. என்னால் எப்போ எந்திரிச்சு வர முடியுதுன்னு அப்போ வரேன். நீ போ மக்களே, முன்ன வேணாம். ஐயோ இல்லை இல்லை முனியம்மா, நான் பொறுமையாக போய்க்கிடுதேன். உங்களை ஒத்தையில் விட்டுட்டு போக முடியாது என்னால். எனக்கு அப்படியெல்லாம் மனசு கேட்காதம்மா. நீங்கள் வாங்க, நம்ம சேர்ந்து போவோம். உங்களால் எந்திரிக்க முடியலன்னா கொஞ்ச நேரம் இருங்க, இருந்துட்டு வேணால் போவோம். இது காடு பற்றியில இவ்வளோ தூரம் வந்தாச்சு. நீ வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டர் நடந்தோம்னா வீட்டுக்கு வந்துடலாம்மா. வாங்கம்மா, எந்திரிச்சு போவோம். எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் தெரியுமா வசந்தி? இன்னைக்கு ஒரு ஆட்டோக்கு கூட கொடுக்க துட்டு இல்லாமல் எவ்வளோ தூரம் நடந்து வரேன் பார்த்தியா? நான் எவ்வளோ சொத்து பத்தோட பிள்ளைகளோட வாழ்ந்தேன். என் மகனை ஏமாத்தணும்னு நினச்சேன். என் மக என்ன ஏமாத்திட்டா பார்த்தியா? நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை வசந்தி இதெல்லாம். என் மகன் என்ன நான் அப்படி அம்மா அம்மான்னு என்ன உருகுவான் வசந்தி. என் மருமகளும் என்னை நல்லா தான் வசந்தி பார்த்துக்கிட்டா. அவியில் நான் நல்லா இருக்க விடாமல் அவிய குடும்பத்தையே பிரித்து ஒரு சொத்துக்காக அவனை வீட்டை விட்டே விரட்டி பெத்த தாய் பாசமே இல்லாமல் என் பையனையே புரிஞ்சுக்காமல் அவனை அப்படி அனுப்பி விட்டேன். என் பிள்ளைய மகான்னு அவ்வளோ தூரம் அவ்வளோ ஊட்டி வளர்த்தேன். அவள் என்னை பற்றியே எப்படி ஆக்கிட்டான்னு. நான் செஞ்ச தப்புக்கு எனக்கே விட தெரிஞ்சிச்சு பார்த்தியா? நான் செஞ்ச தப்பு எனக்கே திருப்பி வந்துருச்சுட்டி. இன்னைக்கு அவள் பேசுனதை பார்த்தியா? ஒரு வார்த்தைன்னு உள்ளவான்னு கூட சொல்ல மாட்டாட்டல்ல மக்கா. என் மகன் நல்லா இருக்கணும்னு தானே நான் அவ்வளோ தூரம் இருந்து நிலம்பளம்லாம் விற்று 150 பவுனில் நகையும் போட்டு அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுத்தேன். இன்றைக்கி நான் போகிறப்ப 8 லட்ச ரூபா கையில் துட்டு 8 ஏக்கர் நிலத்துக்கு கையெழுத்து வாங்கிட்டு தான் வசந்தி போனேன், சும்மாலாம் போகலை. இவ்வளவும் செஞ்சு என் பிள்ளை நான் ஒன்றுமே செய்யலைன்னு என்ன வேண்டான்னு விரட்டிட்டாளே. வேறு என்ன காரணம் சொல்லி விரட்டிட்டாலும் பரவாயில்ல, என்ன சொத்துக்காக இப்படி விரட்டிட்டாலே வசந்தி. நான் யாரை மூஞ்சில் போய் எப்படி முழிப்பேன்? சரி விடுங்கம்மா, அதையே நினச்சி வருத்தப்படாதீங்கம்மா. விடுங்க, என்ன ஏதுன்னு அடுத்து யோசிப்பம்மா. விடுங்க, அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. உங்களை நினச்சா எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. என்னத்தை சொல்லுது, பிள்ளைகள் இப்படி இருக்கே, நம்ம யாருக்கு என்னத்தை சொல்ல முடியும்? இவளுக்கு வேண்டி நான் ஊரில் இருக்க அவ்வளோ பேரை எடுத்து நின்று பெத்த பிள்ளைன்னு பார்க்காம அவனையும் விரட்டி விட்டு நான் எல்லா கொடுமையும் செஞ்சுட்டேனே. இப்போ எனக்கு நீ யாருமே இல்லையே வசந்தி, அனாதையாக நிற்கனே. இவ ஒருத்தியை தானே நான் நம்பினேன், என்னை இப்படி விட்டுட்டாலே வசந்தி. நீங்கள் நடந்ததே நினச்சி வருத்தப்படாதீங்கம்மா. விடுங்கம்மா, உங்களுக்கு நாங்கள்லாம் இருக்கோம்ல, உங்களை நாங்கள்லாம் பார்க்காம விட்டுற போகிறோம். உங்கள் மக மாதிரி எங்களை நினைக்காதீங்கம்மா. நீங்கள் யாருன்னு கூட தெரியாது, நம்ம எல்லாம் ஒரு ஊருக்காரை, அவ்வளோதான். உங்களை பற்றி எங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் உங்களையெல்லாம் கை விட்டுற மாட்டோமா, நாங்கள் பார்த்துக்கிட்டோம். நீங்கள் எதையும் நினச்சி வருத்தப்படாமல் இருங்க முடியுமம்மா. போய் ஒன்றும் கெட்டு போகலாமா? உங்கள் மயன்ட்டையும் மருமகள்கிட்டையும் போய் நீங்கள் நடந்த
தப்ப சொல்லி மன்னிப்பு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை ஏத்திக்கிடுவாவ. ராணி அக்கால நல்ல அக்கா தான். நான் கொஞ்சம் கோல் சொல்லுவேன், பொய் சொல்லுவேன், இல்லைன்னுலாம் சொல்லலை. இருந்தாலும் எனக்கு அடுத்தவளை பற்றி தப்பு சொல்லலாம் மனசு வராது. ராணிக்கு உண்மையாகவே நல்ல மனசு உள்ளவி. அப்படிலாம் யாரையும் வேண்டான்னா ஒதுக்க மாட்டாவ, கொஞ்சம் கோவப்படுவாவ, அவ்வளோதான். நீங்கள் போய் நடந்ததை எடுத்து சொல்லி அவட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நல்ல முறையும் பார்த்துக்கிடுவாம, உங்களை ஏற்றிக்கிடுவாவ மன்னிச்சு. வேண்டாம்ட்டி, அவைய முன்னாடியெல்லாம் போய் நிற்க அளவுக்குலாம் என் மனசில் தெம்பு இல்லட்டி. நான் செஞ்ச பார்த்துக்கலாம், நான் இப்படிலாம் தான் அனுபவிக்கணும், நான் இப்படிலாம் அனாதையாக தான் இருந்து சாவணும்னு என் தலையில் எழுதியிருக்கு போல். அவளுக்கெல்லாம் கொஞ்சம் நெஞ்ச பாவமாக செஞ்சேன். அவளையெல்லாம் வாழ விடாமல் நான் பண்ண பாவத்துக்கு தான் இன்றைக்கி எனக்கு இப்படி வந்து கிடக்கட்டி. அவள் முன்னாடிலாம் போய் நிற்கிறதுக்கோ எதுக்குமே எனக்கு தைரியமே கிடையாதுட்டி. அவட்டையெல்லாம் நான் போய் எப்படி மன்னிப்பு கேட்பேன், எப்படி அவள் கூட இருப்பேன்? நான் செஞ்ச தப்புக்கு தாம்ட்டி நான் இப்படி அனுபவிக்க. நான் யாரையும் தேடி போக மாட்டேன் மக்களே. சரி விடுங்கம்மா, அதையே நினச்சி அழுவாமல்